மாமா மாமா ஐயோ உனக்கு ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாது தைரியமா இரு உனக்கு ஒன்னும் ஆகாது நீ எந்திரி மாமா எந்திரிச்சு வந்து சண்டை போடு இது பிள்ளையார் கையில இருந்து எடுத்துட்டு வந்த கயிறு மாமா அவர் கூடவே இருந்து உன்னை எழுப்பி பழைய கார்த்திகா உன்னை நடமாட வைப்பார் நீ எந்திரி மாமா எந்திரிச்சு வா மாமா எந்திரிச்சு வா மாமா நீ எந்திரி மாமா எந்திரிச்சு வா மாமா டேய் மகனே டேய் கண்ணு முடிச்சடா டேய் டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா டேய் ஒரு நிமிஷம் இரு அண்ணா நீ கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் அண்ணே அண்ணி கார்த்திக் கண்ணு முடிச்சிட்டான் வாங்க கார்த்தி அம்முக்கு பேத்தி பதற விட்டுட்டியடா கார்த்தி கார்த்தி என் கண்ணு இப்போ வச்சு கண்ணு முடிச்சு பெத்தவளை பார்க்கணும்னு தோணுச்சு அழாதம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா இம்புட்டோண்டு காயம் இதுக்கு போய் அழுவியான்னு டேய் இம்புட்டோண்டு காயமா உனக்கு எம்புட்டு பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா நீ எதுக்குடா அந்த வீட்டுக்கு போன ஜோதி புள்ள நம்ம வீட்டுக்கு வர்றதும் போறதும் உனக்கு பிடிக்கலன்னா நீயும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே இனிமே அவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லி நிப்பாட்டதை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு நீ எதுக்குடா போன அப்பா நான் போனது ஒரு விதத்துல நல்லதுதான்ப்பா இல்லைன்னா அந்த தர்மா பையில ஒரு 4 பேர் குத்தி போட்டிருப்பாங்கப்பா நான் அங்க இல்லைன்னா அவனை காப்பாத்திருக்க முடியாதுல்ல அந்த நன்றி அவங்களுக்கு இல்லையே மருமகனே உங்களை அனாத மாதிரி ஆஸ்பத்திரியில தனியா சேர்த்து விட்டுட்டு ஓடிட்டாங்க இல்லத்த ஜோதி தான் நான் குத்துப்பட்டதுக்கு அழுதல்ல இப்ப கூட அவ என் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலே இல்ல கார்த்தி ஜோதி புள்ள ஜெயம்மா ஜோதியை பத்தி இப்ப நாம எதுக்கு பேசணும் அந்த புள்ளைக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்பா அது என்ன உனக்கு தான் அந்த பிள்ளைய பிடிக்காதுல்ல ஏன் அந்த பிள்ளைய நினைச்சிட்டு இருக்க விடுனே ஐசு நீ வாமா நம்ம போய் டாக்டரை பார்க்கலாம் கார்த்திக் கண்ணு முடிச்சிட்டான் இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்ல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு கேட்கலாம் வா போலாம் டேய் கார்த்தி தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத ஐயா மருமோனே ரொம்ப வலிக்குதாயா இருக்குது அத்தை ஆனா தாங்க முடியாத அளவுக்கு இல்லை டேய் கண்ணை மூடி நல்லா படுத்து தூங்குடா மகனே மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச உடனே மறுபடியும் மயங்கடான்னு சொல்ற என்ன சித்தப்பு கிண்டல் பண்ணாத கார்த்தி அமைதியா தூங்கு அம்மா வந்து உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் உன் மனசு என்னன்னு மத்தவங்களை விட அதிகமா தெரிஞ்சவனா உனக்கு என்ன தெரியணுமோ நீ என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் நீ தூங்கு சரசு அவன் தூங்கட்டும் நாம வெளியில போலாம் இல்ல கொஞ்ச நேரம் பிள்ளை கூட பேசிட்டு இருந்துட்டு போவோமே மதனி வேணாம் வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம பேச்சு அவன் நிம்மதியை கெடுத்துரும் அவன் தூங்கட்டும் வா சரசு போலாம்
அண்ணே நீ படுத்து தூங்குனே, நல்லா ரெஸ்ட் எடு. டேய் தூக்கம் வரலடா. சித்தப்பு என்னை பார்க்க ஜோதி இங்கே வரலையா? அப்போ இந்த கயரை யாரை கட்டி விட்டா? அண்ணே அந்த பிள்ளை தானே இங்கே வந்துச்சு, உன்னைய பார்த்து பேசிச்சுண்ணே. சரஸ்வதத்தை தான் திட்டி அனுப்பிச்சிருச்சுண்ணே. தங்கமான புள்ளடா, பாவம் அப்படியே நொறுங்கி போச்சு தெரியுமா? சித்தப்பா இவ்வளோ நாளாக அவளோட அன்பை நான் புரிஞ்சுக்கல சித்தப்பா. எனக்காக அவங்க வீட்டில் இருந்த எல்லார்ட்டையுமே சண்டை போட்டா. என்னை அம்பிட்டு நம்பினா சித்தப்பா. நான் தர்மாவை குத்த வந்தேன்னு அவங்க வீட்டாளுங்க சொல்லும்போது நான் செத்தாலும் நம்ப மாட்டேன், கார்த்தி மாமா எங்கள் அண்ணனு குத்த வந்திருக்க மாட்டாருன்னு அம்பிட்டு உறுதியாக சொன்ன சித்தப்பா. சரி விடுறா, நான் வேணா போய் ஜோதியை ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லட்டுமா? வேண்டாம், என் மேலே அவள் வச்சிருக்கிற அன்பு அவளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடும். அவள் நிச்சயமாக வருவா. சித்தப்பா நீங்கள் கொஞ்சம் போங்களேன், எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுது. வரண்ணே. இனி உனக்கு எனக்கும் நடுவில் சண்டே வராது ஜோதி. உன்னை உசுருக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். மருமனே ஜூஸ் குடிங்க. போதும் அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம். பரவாயில்ல, குடிச்சாதான் உடம்பு தெம்பாகும். ஏய் சரசு, அவன் தான் வேணாங்கிறான்ல, ஏன் திரும்ப திரும்ப ஜூஸை போட்டு கொடுத்துட்டு இருக்க? நீ உன் சோழிய பாத்துட்டு போயிருந்த. என் ஜோலி என்ன தெரியுமா? என் மகனை பாத்துக்கிறதா. நல்லா பாத்து கிழிச்ச. அதான் நீ இருக்கும்போது தானே குத்தி போட்டுருக்காங்க. நான் ஒருத்தன் தெளிவா இருந்திருந்தானா என் மகன் மேல எவனாவது கை வச்சிருப்பானா? எங்க திரும்ப சொல்லு. என்ன திரும்ப? நீ இருக்கும்போது தானே என் புருஷனை வெட்டி சாச்சாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? அப்போ நான் திரும்பி நின்னுக்கிட்டு ஒரு 4 பேரை சமாளிச்சிட்டு இருந்தேன். அசந்த நேரமா பார்த்து என் மச்சான சாச்சிட்டாங்க. அத காலம் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பியா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அத்தை இப்ப எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஜூஸ் எதுவும் வேண்டாம், விடுங்க. அதான் அவன் சொல்றான்ல வேணான்னு. திரும்ப திரும்ப எதுக்கு அவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்க? ஜூஸ் கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்குவேன், குத்துப்பட்ட ஓட்ட வழியா மொத்த ஜூஸ் வெளியே வந்துடும். போத நிறுத்து. எவ்வளவுதான் வயிறு கொல்லும்? மர்மனே. ஹலோ மாமா, நான் தான் ஜோதி பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. அது இங்க சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, நான் வெளில போய் பேசிட்டு வரேன். ஹலோ ஹலோ ஜோதி, சொல்லுமா. கார்த்தி மாமா எப்படி இருக்காரு? மா, அவன் கண்ணு முடிச்சிட்டாமா. அம்மா, நீ வந்துட்டு போனதும் கார்த்தி கண்ணு முடிச்சிட்டாமா. மாமா பேச ஆரம்பிச்சிட்டாரா? அம்மா, அவன் கண்ணை முடிச்சதும் ஒன்னதாமா கேட்டான். நீ வந்துட்டு போனது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவன் கையில நீ கயிறு கட்டினது, அவன்கிட்ட பேசினது எல்லாத்தையும் சொன்னான். அம்மா, அவன் ரொம்ப ஃபீல் பண்றாமா. அவரு கூடவே இருந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க மாமா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா.
நான் பாத்துக்கிறேன். அது நான் நான் ஆ, என்னம்மா ஏதோ சொல்ல வந்த, நிறுத்திட்ட? சொல்லுமா. ஆ, அட சொல்லுங்கிற. என்னே யாருன்னு அது போன்ல? அது அது வந்து ஐஸ் தானே? ஐஸ் ஐஸ். ஆமா. போன குடு. அட குடு. எவ்வளோ ஐஸ்? அம்மா பேசுறேன். ஏ என்னடி எதுவுமே பேச மாட்டேன்ற? ஆ, 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 ஆ. சரி, நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த உளுந்த கொஞ்சம் எடுத்து ஊற போட்டு வை. நான் கடையில போய் கருப்பட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். உளுந்தங்கஞ்சி காய்ச்சணும்ல. தா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்ன ஊன் கொட்டிக்கிட்டு இருக்க? வாயில என்ன துப்புல வச்சிருக்க? ஏ ஐஸ், நான் பேசுறது கேக்குதா இல்ல கேட்கலையா? ஆ, ஆ, என்ன வாயை திறந்து ஒண்ணு பேச மாட்டியா? ஏய், பாவம் அவளே மாமா குத்துப்பட்டு இருக்குன்னு பயத்துல இருக்கா. நீ வேற அவளை பயமுறுத்திட்டு இருக்க. போன கொடு. இல்லையே, அவ வீட்டுக்கு போகும்போது நல்லா தானே போனா. அதெல்லாம் உனக்கு தெரியாது. போன கொடு. போன காதுல வச்சு ஈரம் பண்ணிடாத. கொடு, கோளாறு பண்ணி விடாத. ஏப்ல, நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உளுந்த எடுத்து ஊற வச்சிரு, மறந்துடாத. சரியா? வச்சிரு. கொடு. இந்தா, ஓ போனு பொல்லாத போனு. பே தள்ளு. எனக்குன்னு அண்ணனு வந்து வாச்சு தொலைச்சாம. ஹலோ ஜோதி, சாரிம்மா. சரசு வந்து போனை வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்னம்மா? அது அது ஒன்றும் இல்லை மாமா. கார்த்தி மாமாவை பார்க்கணும். ஒரு தடவை அவர் முகத்தை பார்த்தா போதும். அத கேட்கலான்னு பார்த்தா அங்க எப்படியும் யாராவது இருப்பாங்க. அதான் வேண்டான்னு விட்டுட்டேன். என்னம்மா, இத சொல்ல வேண்டியதுதானே? இப்பதான் சரசு கிளம்புனா. இங்க யாருமே இல்ல. நீ உடனே கிளம்பி வந்தா பார்க்கலாம். இல்ல வேண்டாம், விடுங்க மாமா. யாராவது வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அட யாருமே இல்லம்மா. இங்க எல்லாரும் வரத்துக்கு 2-3 மணி நேரம் ஆகும். நீ வா, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா யோசிக்கிற? அட வாத்தா. சரிங்க மாமா, வரேன். சரிம்மா, சரி. ஜோதி, அவன் கண்ணு முழிச்சிட்டாமா. அம்மா, அவன் கண்ணை முழிச்சதும் ஒன்னதாமா கேட்டான். நீ வந்துட்டு போனது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவன் கையில நீ கயிறு கட்டினது, அவன்கிட்ட பேசினது எல்லாத்தையும் சொன்னான். பாவம் ஜோதி, அந்த தம்பி உன் அண்ணனை காப்பாத்த போய் அந்த புள்ள இப்படி கஷ்டப்பட வேண்டியதா போயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த தம்பி கிட்ட கூட ஆறுதலா பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நம்மளால முடிஞ்ச நல்லதா ஏதாவது செஞ்சு கொடுத்தாலாவது அந்த புள்ள தெம்பா இருக்கும். அம்மா, என்ன செஞ்சு கொடுத்தா அவரை நம்ம எப்படி தெம்பாக்க முடியும் சொல்லு? ஜோதி, வயிற்று பொண்ணுக்கு உளுந்தங்கஞ்சி நல்லா கேக்கும்னு சொல்லுவாங்க.
நம்ம அதை செஞ்சு கொடுத்துடலாம். ஆனா உளுந்தங்கஞ்சியா? ம், இப்படி செய்வோமா? உளுந்தங்கஞ்சி செஞ்சு நான் எடுத்துட்டு போவா? உன்னால அது முடியுமா ஜோதி? அதை நான் பாத்துக்கிறேம்மா. நீ எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லு, நான் செஞ்சு எடுத்துட்டு போறேன். உங்க மருமகனுக்கு உளுந்தங்கஞ்சி காய்ச்சி கொடுக்க போறீங்களா? நாளைக்கு உங்களுக்கு இந்த வீட்ல பெரிய கச்சேரியே நடக்க போகுது. என்னடி உம்முன்னு இருக்க? பின் என்ன, ஆண்டாள் ஷோப்னா 2 பேரும் படிக்கிறவங்க. அவங்களால மாமாவை பாத்துக்க முடியாது. அவங்க இல்லாத நேரத்துல மாமா கூட பேசலாம், பழகலாம், நெருங்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஏன் என்னை இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? எதுக்கு இப்ப கோவப்படுறவ? நியாயமா நான் கோவப்படக்கூடாது. உன்னை கொலை பண்ணி போட்டிருக்கணும். என்னடி ஆச்சு? அத்தையும் மாமாவும் எந்நேரமும் மாமா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. அத நான் யூஸ் பண்ணிக்கணுமா இல்லையா? கார்த்தி மாமா வேற கண் முழிச்சிட்டாருமா. ஏன் நில்லுடி. உன் கார்த்தி மாமா நல்ல கண்ணை முடிச்சான். கண்ணை முடிச்சவன் என்னத்த கேட்டான்? ஜோதிய எங்கன்னு கேட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ஜோதி நம்ம கார்த்தி மனசுல ஆழமா விதையா உள்ள இறங்கிட்டா. அந்த விதைய அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோயேன், விதை அப்படியே துளிர் விட்டு மரமாயிரும். அவன் மனசுக்குள்ள போன விதைய பிச்சு தூர எறிய வேண்டியது ஏன் வேலையா உன் வேலையா? ஏன் வேலைதான். ஆனா நீதான் அதை செய்ய விட மாட்டேங்கிறியே. உளுந்தங்கஞ்சி காய்ச்சுவோம், வாப்புலன்னு உசுர எடுக்கிறியே. உசுர எடுத்துட்டு இருக்கனா? மக்கு புள்ள. உளுந்தங்கஞ்சி குடிச்சா வயித்துல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும். அத பொண்டாட்டி தான் காய்ச்சி கொடுக்கணும். உனக்கு தான் ஒண்ணும் செய்ய தெரியாத. அதே நானே காய்ச்சி உன் கையால குடுத்து விடலாம்னு பார்த்தேன். ஐயோ அம்மா, நீ எந்த காலத்துல இருக்க? இன்னைக்கு நிலைமையில மெடிக்கல்ல என்ன மிராக்கல் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரே ஒரு மாத்திரை, அந்த மாத்திரையில உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் சரியாயிடும். மொத்த மாத்திரையில உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் சரியாயும் ஒரு பிரயோஜனம் இல்லடி. அவன் மனசுக்குள்ள நீ எப்படியாவது உள்ள இறங்கிடணும். அவன் வாயை திறந்து நான் ஐஸ்வத்தான் கெட்டுவேன்னு சொல்லணும். சொல்லணுமா? அதுக்கு நம்ம பக்கத்திலேயே இருக்கணும். அட கிறுக்கி கிறுக்கி பக்கத்திலேயே இருந்தா காதல் எப்படி வரும்? நான் குடுக்கிற உளுந்த கஞ்சி அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, மாமா உங்களுக்கு வயித்துல காயம் பட்டிருக்குல்ல, அதுக்காக இதை எப்படி குணப்படுத்துறதுன்னு நான் யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு கிழவி உளுந்த கஞ்சை இப்படி காய்ச்சி குடிச்சோம்னா வயித்துல இருக்கிற காயத்தெல்லாம் ஆத்திரும்னு சொல்லிச்சு. உங்களுக்காக நானே என் கையால உளுந்தங்கஞ்ச காய்ச்சி கொண்டு வந்தேன். மாமான்னு வாயில ஊட்டிட்டு அந்த காதலையும் சேர்த்து ஊட்டணும்டி. ஏமா நிஜமாவே குணமாயிடுமா? ஆட மாட கிறுக்கி, உளுந்தங்கஞ்ச குடிக்கிறதுனால வயித்துல இருக்கிற காயம் எப்படி ஆறும்? அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் எட்டு கட்டி சொருகிற வேலை தானே. அதெல்லாம் சரிம்மா. நான் உளுந்தங்கஞ்சி காய்ச்சி கொண்டு போறதுனால மாமாக்கு எப்படி என் மேல காதல் வரும்? அடியே சத்தியமா நீ நான் பெத்த புள்ளதானாடி? ஏண்டி, ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை பையன் பக்கத்துல உட்கார்ந்து பேசினாலே போதும் அவன் காதல் மயக்கத்துல திரிவான். இப்ப வேற அவன் உடம்பு சரியில்லாம கிடக்கான். இந்நேரம் அவன் பக்கத்துல உட்கார்ந்து பக்குவமா ஆறுதலா 4 வார்த்தை பேசி இந்த கஞ்சிய ஊட்டினு வச்சுக்கே, அந்த கர்மம் பிடிச்ச காதல் வரத்தான் நடி செய்யும். அம்மா, நீதான் இவ்ளோ பெருசா இருக்குன்னா உன் மூளை அதை விட பெருசா இருக்குமா? சரி சரி, டக்குன்னு சொல்லு, உளுந்தங்கஞ்சி எப்படி காய்ச்சணும்? நான் அப்பவே உளுந்தங்கஞ்செல்லாம் காய்ச்சி சட்டியில ஊத்தி வச்சாச்சு. கொண்டு போய் உன் மாமனுக்கு ஊட்ட வேண்டியதுதான் பாக்கி. அங்க உன் மாமனுக்கு ஊட்டும் போது இது எங்க அம்மா தான் காய்ச்சி தந்தாவன்னு சொல்லிக்கிட்டு தொலைச்சு விடாத. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கும் ஒரே ஒரு வேலைதாம்மா. என் மாமா மனசுக்குள்ள இருந்து என்னை யாரும் வெளியில தள்ள முடியாத மாதிரி எடுத்து பிடிக்கணும். பிடிச்சிடுவேன். உன் மாமனுக்கு ஊட்டும் போது ஐஸ்வர்யா தான் என் பொண்டாட்டி, ஐஸ்வர்யா தான் என் உசுருன்னு வாயை திறந்து சொல்லிட்டே இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள விதைச்சிடணும். அம்மா, நீ தேவையில்லாம டியூஷன் எடுக்காத. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கார்த்தி மாமா தான் புருஷன்னு வாழ்ந்தவனா. அவர்கிட்ட எப்படி அன்பு காட்டணும், அவர் மனசை எப்படி மாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா? நல்லா தெரிஞ்சிட்டப்பா. ஆடப்பாடி, அவங்கிட்ட அப்பவே நல்லபடியா பேசி அவங்கிட்ட நல்லா பழகி வச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவன் உன் காலையே சுத்தி 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 வந்திருப்பான். அதுக்கு நானா காரணம்? நீதான் காரணம்.